யாவரும் தனி ஜெபம் செய்வோம். இந்த ஓய்வு நாள் வேலையிலையும் ஆலயத்தில் தொழுது வந்த ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப பாடலாக யாவரும் எழுந்து நின்று 18வது பாடலை பாடும். 18 கூடி மீட்பர் நாமத்தில். வேத வாசிப்பிற்காக தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேதாகமத்தில் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை.
மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்றெண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதையும் அவர்கள் எடுப்பாங்க. இப்பொழுதும் அந்த நாளுக்குரிய இயற்கை செய்தி செல்வம் சாம் அவர்கள் நமக்கு கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஹாப்பி சபத். நான் இன்னைக்கு நேச்சர் டாக்ல எதை பத்தி எடுக்க போறேன்னா, பொமக்ரானேட் பத்தி தான் எடுக்க போறேன். மாதுளை பழத்தை பத்தி தான் எடுக்க போறேன். பட் ஆனா நான் பொமக்ரானேட்ல இருக்கிற அந்த நன்மைகள், அதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு, பைபிள்ல அது எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த பொமக்ரானேட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய அயன் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நம்மள கேன்சர்ல இருந்து நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல ஒமேகா 5 அப்புறம் கியூனிசிக் ஆசிட் அப்படின்ற இந்த 2 காம்போனன்ட்ஸும் இருக்கிறதுனால கேன்சர்ல இருந்து இது ப்ரிவென்ட் பண்ணுமா. அதுக்கப்புறம் என்னதுன்னா, பாலிஃபினால் அப்படின்ற ஒரு ஆசிட் இந்த ஒரு பொமக்ரானேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆசிட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட மெமரி பவருக்கும் ரொம்ப ஒரு நல்லது, அது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இது கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது. தென் செல்ல ஏற்படுற டேமேஜ், அதாவது செல்ல ஏற்படுற டேமேஜ் இது குறைக்குது. அதுக்கப்புறமா இது டைஜஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தென் இது பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறமா பிளட்ல இருக்கிற இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த மாதுளை பழத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு ஆசிட்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் இங்க குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம இதுதான் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த மாதுளை பழத்தை பைபிள் எங்கெங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இது வேதாகம கலாச்சாரத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை இது பிளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிகாஸ் பைபிள் கல்ச்சர்ல நிறைய இடத்துல மாதுளை பழங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே பொமக்ரானேட் பிடிக்கும். சில பேருக்கு, எனக்கெல்லாம் பிடிக்காது, ஆனா இங்க சில பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பொமக்ரானேட் பிடிக்கும், பொமக்ரானேட் ஜூஸ் பிடிக்கும். பட் ஆனா நம்மளை விட இஸ்ரேலைட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அதாவது இஸ்ரேலியர்களுக்கு நம்மளை விட ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அதுக்கான ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 4-5.
ஓகே, இதுல வந்து 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம்? அத்தி மரம், திராட்சை செடி, மாதுளை செடி. அப்போ இதுல இருந்து இஸ்ரவேலர்களுக்கு வந்து ஒரு மாதுளை பழம் வந்து ஒரு பிடித்த ஒரு பழமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இன்னொரு ஒரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 23வது வசனம். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி வாசித்த வசனம் என்னாகும் 20:4-5 என்ன சொல்றாங்கன்னா, மோசஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எகிப்துல இருந்து அவங்களை கூப்பிட்டு வந்து வனாந்திரத்துக்குள்ள வந்து அவங்கள வழி நடத்துவாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி திராட்சை செடியும் இல்லாம, அத்தி மரங்களும் இல்லாம, மாதுளை செடியும் இல்லாம இந்த ஒரு இடத்துக்கு வந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அங்க வந்து இஸ்ரவேலர்கள் வந்து மோசஸ்ட ஒரு கோவமா பேசுறது வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், மோசஸ் வந்து ஒரு 12 வேவுக்காரர்களை வந்து கானானுக்குள்ள அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ அவங்க கானானுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ஒரு வசனத்துல படிச்சோம். ஆஹ் இந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம படிச்சோம்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னெல்லாம் போயிட்டு எடுத்து வந்தாங்க? ஒரு குள்ளையுள்ள திராட்சை கொடி, அது ஒரு தடியில வந்து தூக்கிட்டு வராங்க. அதுல வந்து மாதுளை பழங்கள், அத்தி பழங்களையும் கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ கானான்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மாதுளை பழங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு ஒரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 7-8. ஓகே, இங்க என்ன இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? கானான் தேசத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அது வந்து என்ன நிறைஞ்ச தேசமா இருக்குது? மாதுளை பழங்கள் நிறைந்த தேசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பைபிள்ல ஒரு சில இடத்துல மாதுளை பழங்கள் வந்து, அதாவது மாதுளை பழங்கள், அந்த மாதுளை செடி வந்து ஆஹ் ரொம்ப பெரியதான இடத்துலலாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, மாதுளை பழத்தோட சிம்பிள் இருக்குதுல்ல, அத வந்து சாலமன் வந்து தேவாலயத்தை கட்டியிருப்பார்ல, அந்த தேவாலயத்தோட தூண்ல வந்து மாதுளை பழத்தோட அடையாளம், அந்த சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கான வசனத்தை நம்ம வாசிச்சலாம். 1 ராஜாக்கள் 7:21-22. ஆஹ் 20வது வசனத்தை வாசிச்சிருங்க. ஓகே, போதும். அப்ப வந்து இங்க வந்து 2 தூண்கள் வந்து இருக்குது. என்னென்ன தூண்கள்? ஒண்ணு வந்து யாகீன், அப்புறம் போவாஸ். இந்த ஒரு 2 தூண்கள்லயும் 200 மாதுளை பழங்கள் வரிசைகள் வந்து அதை சுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா, ஆசாரியர்கள் இருக்காங்களா, ப்ரீஸ்ட், அவங்க போட்டுக்கிற அந்த அங்கிலையுமே இந்த ஒரு மாதுளை பழத்தோட அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா அடையாளம் கிடையாது. அது வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 33வது வசனம். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 33வது வசனம். ஓகே, இப்போ ஆசாரியர்கள் இருக்காங்களே, அவங்க போட்டுக்கிற அந்த அங்கிக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இளநூல், அப்புறம் ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இந்த 3 நூலால ஒரு மாதுளப்பழம் மாதிரி ஒரு சின்னதா ஒண்ணு செஞ்சு, அது வந்து அந்த கீழே இருக்கிற அந்த அங்கியில வந்து தொங்க விட்டுருப்பாங்களாம். இப்படி செய்யறாங்களே, இந்த ஒரு மாம்பழம் ஒண்ணு, அதுக்கடுத்து ஒரு பெல் இருக்குமா, இப்படி ஆர்டரா இருக்குமா. ஒரு இந்த நூல்களால செஞ்சப்பட்ட ஒரு மாதுளைப்பழம் மாதிரி ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு மணி, இந்த ஒரு மாதுளைப்பழம், அப்புறம் ஒரு மணி, இந்த மாதிரி அடுக்கடுக்கா செஞ்சிருப்பாங்களாம்.
ஆஹ் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, இது வந்து இஸ்ரவேலர்களோட பொருளாதாரத்துல இந்த மாதுளை பழம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றதையும் பாக்குறோம். இது வந்து யோவேல் 1:12 இருக்கு. அதுக்கப்புறமா சாலமோன் இருக்காருல்ல, அவர் வந்து உன்னத பாட்டுல வந்து இந்த மாதுளை பழத்தை வச்சு ஒரு கவிதையை எழுதியிருப்பாங்க அப்படின்னு இங்க வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த இந்த மாதுளை பழத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பழம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எல்லா பழங்கள்லயும் சில பழங்கள் எல்லாத்துலயுமே ஒரு விதைகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா மாம்பழம் இருக்குன்னா அதுல எத்தனை விதம் இருக்கும்? ஒரு விதம் இருக்கும். அவகேடோ ஒரு விதம் இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு மாதுளை பழத்துல மட்டும் எத்தனை விதைகள் இருக்கும்? நிறைய விதைகள் இருக்கும், ஏராளமான விதைகள் இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இப்ப மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விதைக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாதுளை பழங்கள்ல இருக்கிற விதைகளுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இதுல இருந்து கத்துக்கிற ஆவிக்குரிய பாடம் என்னதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்படி ஒரு மாதுளை செடியில இருந்து ஒரு மாதுளை பழம் வந்து நமக்கு தருதோ, அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து ஆவின் கனிகளை நம்ம வந்து கொடுக்கறவங்களா இருக்கணும். எப்படி ஒரு மாதுளை பழத்தை வந்து எல்லாருக்குமே பிடிச்சி விரும்பி அதை வந்து எல்லாருமே சாப்பிடுறாங்களோ, அதே மாதிரி நம்ம கிட்ட பழகுறவங்க நம்ம கிட்ட பழகுறவங்க கிட்ட நம்ம வந்து ஆவிக்குரிய கனிகளை வந்து கொடுக்கறவங்களா இருக்கணும். அதை வந்து அவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கணும். இதுதான் நம்ம மாதுளை பழங்கள்ல இருந்து கத்துக்கக்கூடிய பாடம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மாதுளம் பழங்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நல்ல ஒரு இயற்கை செய்தி அளித்த செல்வன் சாம் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுதும் இரத்த சாட்சிகளை குறித்த ஒரு சாட்சியை திரு ஐசக் அண்ணா அவர்கள் நினைக்கிறேன். அப்படி நம்ம மையப்படுவாங்க. இதனாலும் இரத்த சாட்சியில இருக்கிற தலைப்புல நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, யோஸ்தேயை பற்றி தான் பார்க்க போறோம். யோஸ்தே அப்படின்னா யாருக்காவது புரியுதுங்களா? அவருடைய இயற்பெயர் வந்து யோஸ்தே தான். அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 36-37 வாசிங்களேன். நானே வாசிக்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோஸ்தே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ இந்த யோஸ்தே அப்படின்னா யார் அப்படின்னா பர்னபா தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. இவருக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறுதலின் மகன் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு சொல்லப்படுது. இவருடைய இயற்பெயர் வந்து நமக்கு தெரியும், யோஸ்தே தான். இவர் எந்த இடத்துல பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடலினுடைய நடுவுல ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு தான் சீப்புரு தீவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சீப்புரு தீவுடைய கிழக்கு கடற்கரை பக்கத்துல தான் சாலமிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சாலமிஸ் இடத்துல தான் இவர் பிறக்கக்கூடிய ஊரா இருக்குது. இப்போ இந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த பர்னபா. இந்த பர்னபா ஒரு ஆறுதலின் மகன் அப்படின்னு ஏன் அவரை சொல்றாங்க அப்படின்னா, ஊழியங்கள் நிமித்தமாக துன்பப்பட்டு சோர்வடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தன்னுடைய வார்த்தையினால ஒரு ஆறுதல் படுத்தினாராம். அதனாலதான் ஒரு ஆறுதலின் மகன் அப்படின்னு ஒரு பெயரை பெற்றுக்கொள்றாரு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், இப்படிப்பட்ட நபர்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு குணமுடையவர் அவர். இயல்புலே பார்த்தீங்கன்னா மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை அவர் உடையவர். மற்றவங்களை குறை சொல்றதை காட்டிலும் மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை உற்சாகப்படுத்துவாராம். அவருடைய நல்ல ஒரு குணத்தை பார்க்க முடியும். இயல்புலே மன்னிக்கக்கூடிய குணமுடையவர். மற்றவங்களை பற்றி எப்பவுமே குறை சொல்றதை காட்டிலும் அவங்ககிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை உற்சாகப்படுத்தி அதை அந்த கேரக்டரை டெவலப் பண்ண சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன எங்க இருக்கிறாரு இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேம் பகுதியில நம்ம மார்க்ல படிச்சுட்டு இருக்கிற மாதிரி மார்க் வீட்டுல தான் அப்போஸ்தலர் ஒன்று கூடி அங்க ஜெபம் நடத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல அப்போஸ்தலர் கூட இணைஞ்சி பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த பர்னபா பெற்றுக்கொள்றாரு.
பவுல் என்ன பண்றாருன்னா, சவுலா இருந்த பவுல் மனம் மாறுறாரு. மனம் மாறுற பின்பாக தன்னுடைய நண்பரிடம் கிறிஸ்துவ பத்தி சொல்லணும்னு ஆசைப்படும் போது நண்பர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளல. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏதோ திருந்துற மாதிரி வேஷம் போடுறான் அப்படின்னு சொல்லி பவுலை புறக்கணிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, பர்னபா தான் என்ன பண்றாருன்னா, பவுலை ஏற்றுக்கொண்டு வந்து அவரை எருசலேம் சபைகள் அவரை பேச வைக்கிறாங்க. எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த அப்போஸ்தலருக்கு அவரை அறிமுகப்படுத்தி ஒரு மனம் திரும்பிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பர்னபா தான் அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய அடித்தளம் போட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா, அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்கள் மூலமாக அங்க ஊழியம் வளர்ந்துட்டு வருது. ஊழியம் வளரும் போது நற்செய்தி போகும்போது அநேக விசுவாசிகளை மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஊட்டுறதுக்காகவும் அவங்கள வந்து விசுவாசத்துல தொடர்ந்து முன்னேறி செல்வதற்காகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திமதியை சொல்லுவதற்காகவும் இந்த எருசலேம் சபையில இருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்தியோகியா பட்டணத்துக்கு இந்த பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த பர்னபா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நண்பராகிய பவுலையும் கூட அழைச்சிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ லூக்காவில் கூட ஆரம்பத்தில் எழுதுவாங்க, பர்னபாவும் பவுலும் அப்படின்னா எழுதுவாரு. அவருடைய லூக்காவுடைய எழுத்துக்கள் அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலர்ல பர்னபாவும் பவுலும் அப்படின்னு எழுதுவாங்க. முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும் எழுதுவாங்க. அப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பர்னபாவை தான் பவுலை கூட்டிட்டு போய் ஊழியத்துல அறிமுகப்படுத்துறாங்க. பின் நாட்கள்ல எப்படி பவுல் வளர்றாருங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து பர்னபாவுடைய நல்ல நடத்தை, அவருடைய விசுவாசம், அது மட்டும் இல்ல அவருடைய பரிசுத்தவனுடைய துணையோடு அவர் என்ன பண்றாருன்னா, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக அவர் காணப்படுறாரு. பவுலை வந்து தனக்கு உதவியாக என்ன பண்றாருன்னா, ஒரு வருஷம் அந்த அந்தியோகியா பட்டணத்துல சபையை நடத்துறதுக்கு ஒரு கூட்டிட்டு போறதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்துல தான் அப்போ முதல் முறையாக அந்த அந்தியோகியா பட்டணத்து ஜனங்களை வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் சொல்லி அங்க அழைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, யூதேயாவில் உள்ள மக்கள் வந்து பஞ்சத்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த எருசலேம் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, உதவி செய்வதற்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொடுத்து, எருசலேம் சபையில் உள்ள மக்கள் பணத்தெல்லாம் கொடுத்து, யூதேய மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து நம்பிக்கையை அந்த பர்னபாவை கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம இந்த இடத்துல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த பவுல் பர்னபா இவங்க முதல் முறையாக கிறிஸ்தவ மிஷினரியாக முதல் முறையாக இவங்க அனுப்பப்படுறாங்க. சபை மூப்பர்களால அவங்க ஜெபித்து அவங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று முதல் முறையாக அவங்க கிறிஸ்தவ மிஷினரி அவங்க அனுப்பப்படுறாங்க. அவங்க எங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பர்னபாவுடைய பிறந்த அந்த இடம் சீப்ருஸ் தீவுக்கு தான் அவங்க முதல் முறையை அனுப்பப்படுறாங்க. அப்போ அந்த சீப்ருஸ் தீவுல தான் அங்க ஒரு சபையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபையினுடைய தலைவராக தான் பர்னபா இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு வருது. அதுக்கு பின்பாக பர்னபா ஊழியம் செய்த இடங்கள்னு பார்க்கும்போது இக்கோனியம், பெர்கா, லீஸ்தரா, தெர்பை, அத்தாலியாங்கிற இடங்கள்ல வந்து பர்னபா ஊழியம் செய்கிறாங்க. கிபி 48ல இவங்க அந்த ஊழியத்துல முடிச்சுட்டு மீண்டும் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்யறத இங்க பார்க்க முடியுது. அப்போ அந்தியோகியா பட்டணத்துல ஊழியம் செய்யும்போது இங்க பாத்தீங்கன்னா அங்க எருசலேம்ல ஒரு சர்ச்சை நடக்குது. என்ன சர்ச்சை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் வந்து கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எருசலேம்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த பர்னபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஊழியம் செய்த இடங்கள்லாம் அநேக பிரஜாதி ஜனங்கள், அவங்களிடத்துல கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கப்பா. நீங்க யூதர்ல இருந்துட்டு இன்னும் விருத்த சேதனத்தை பத்தியே பேசிட்டு, விருத்த சேதனுக்கு தனிப்பட்ட விஷயம் பாது, விருத்த சேதனம் எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து இந்த பர்னபா அவர் சரி செய்தார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ இரண்டாவது முறையா என்ன பண்றாங்கன்னா, இவங்க மிஷினரி பயணமா ஊழியத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போ இரண்டாவது முறையா மிஷினரி பயணமா அவங்க புறப்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 நபர்களை அனுப்புறாங்க. பவுல், பர்னபா, மார்க்கு, சீலாங்கிற 4 நபர்களை அனுப்புறாங்க. இப்போ இந்த 4 நபர்களை அனுப்பும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்கு. என்னன்னா, முதல் முறையா ஊழியத்துல அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அந்த ஊழிய பயணத்துல மார்க்கு கூட போவாங்க. மார்க்கு கூட போயிட்டு அந்த ஊழியத்தின் நிமித்தமா பின்னடைவு ஒரு ஏற்பட்டு திரும்பிடுவாரு. 2ஆம் முறை அதே மார்க்கை வந்து ஊழிய பயணத்துல அனுப்பும்போது கூட பவுல் சொல்லுவாங்க, ஏற்கனவே நம்ம கூட ஊழியத்துல வந்துட்டு பாதிலே வந்தவன் தானே, அதெல்லாம் அவன் வேண்டாம்,
அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்க முடியுது. அப்போ யாருன்னு அந்த மார்க்குனுடைய மாமா தான் பர்னபா. அப்போ பவுல் சொல்லுவாரு மார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை நடக்குது. அப்போ பர்னபாவும் என்ன பண்றாரு, மார்க்கை கூட்டிட்டு தனியா ஊழியத்துக்கு வராங்க. இந்த பவுல் ஸ்டீலாவை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போறாங்க. இந்த பர்னபா மார்க்கிட்ட என்ன பண்றாங்கன்னா, மார்க்கினுடைய அவருக்கு நல்ல ஒரு விசுவாசத்தில் அவரை வந்து உறுதிப்படுத்துறது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாங்க, உற்சாகத்தை ஊட்டுறாங்க. ஆல்ரெடி நீ ஊழியத்துக்கு வந்துட்டு நீ சோர்வடைஞ்சு போயிட்ட, மீண்டும் நீ சோர்வடையக்கூடாது, கடவுள் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அந்த மார்க்கை தேற்றுறாங்க. அப்படி தேற்றுறது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பேதுருவுக்கு உதவியாக அநேக துன்பங்களை அந்த மார்க்கு சந்திச்சாங்க. அது மட்டும் இல்ல, 2 தீமோத்தேயு 4:11 பவுல் சொல்றாங்க, ஊழியத்தில் இவன் எனக்கு மிகுந்த புரோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஊழியத்துல அவன் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மார்க்குவ நம்பிக்கை கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, விசுவாசத்துல அவரை பலப்படுத்திய இந்த பர்னபா பண்ணதுனால மீண்டும் என்ன பண்றாருன்னா, பவுலே என்ன சொல்றாருன்னா, மார்க்கு எனக்கு ஊழியத்துல ரொம்ப எனக்கு உதவி செய்த நபர் அப்படின்னு சொல்லி இங்க பாராட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இந்த இருவரும் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பர்னபாவும் மார்க்கும் என்ன பண்றாங்கன்னா, சீப்புரு தீவை நோக்கி மீண்டும் அங்க ஊழியத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய விசுவாசங்களை இன்னும் நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சீப்புரு தீவை நோக்கி கடந்து செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த பர்னபா மூலமா தான் அந்த ஊழியங்கள் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சு. இந்த பர்னபாவை எப்படியாவது நம்ம கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் தீட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பர்னபாவை அவங்க கல்லெறிஞ்சி கொலை செய்யறாங்க. அப்போ இந்த பர்னபா மிகுந்த ஒரு வேதனை மத்தியில ஒரு மரணத்தை சந்திக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இறந்த அந்த சடலத்தை மார்க் என்ன பண்றாருன்னா, அதை அந்த இடத்துல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு கல்களால் ஆன ஒரு குகையில வந்து மார்க்கு இந்த பர்னபாவை அடக்கம் செய்யறாங்க. இப்போ பாருங்க, இவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரே ஒரு வசனம் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 11:24 பர்னபாவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமானவனாய் அநேக ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்த்தான் அப்படின்னு. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நல்லவர், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர், விசுவாசத்துல ஒரு உறுதியானவர். அது மட்டும் இல்ல, அநேக ஜனங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ இவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, 2 விஷயம் தான். பவுலுடைய ஊழியத்துக்கு ரொம்ப ஒரு அஸ்திபாரம் போட்டவர், ஊழியத்து நிமித்தமா பயந்து ஒரு தோல்வியில ஒரு விரக்தியில ஊழியத்திலிருந்து வெளியில போன ஒரு மார்க்குவை மீண்டும் ஒரு பலப்படுத்தி ஊழியத்தை செய்ய வைக்க செய்த ஒரு நபராக பார்க்க முடியுது. பார்க்க அவரிடத்துல இயல்பாவே மன்னிக்கிற குணம் அவரிடத்துல இருக்குது. யாரை பத்தியும் குறை சொல்லாம ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பத்தி அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நல்ல ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு நம்மளும் கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காகவும் அவருடைய குணத்திலிருந்து நம்மளும் அப்படிப்பட்ட குணங்களை வளர்த்து கொள்ள கர்த்தரிடத்துல நம்ம ஜெபித்துக் கொள்வோம். தேவன் நம்மளை ஒரு ஆசீர்வதிப்பார். பர்னபாவை குறித்து நல்ல ஒரு சாட்சியை கொடுத்ததற்கு இன்னும் நன்றி. இப்பொழுதும் இந்த நேரத்துக்குரியான தீர்க்கதரிசன செய்தியை செல்வி திவ்யா அவர்கள் நம்பிட்டார். தீர்க்கதரிசன செய்தியாக ஒரு நம்ம படித்த காரியத்தை ஒரு ஞாபகம் மட்டும் நான் படுத்த விரும்புகிறேன். இந்த உலகத்துல வந்து பார்க்கும்போது நிறைய வல்லமைகள் இருக்குது. என்னென்ன வல்லமைகள்னா, ஒரு பலவந்தப்படுத்துற ஒரு வல்லமை, செல்வாக்கு, சொத்தினுடைய வல்லமை. சில பேருக்கு அந்த அறிவு ஞானங்கள் அதிகமா இருக்கும்போது அதோடைய வல்லமை அப்படின்னு சொல்லி நிறைய வல்லமைகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வல்லமைகளை உபயோகப்படுத்தி தாங்க நினைக்கிற காரியத்தை என்ன பண்றாங்க செய்யறாங்க. இப்போ ஒரு பதவியில இருக்கிறவங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அதிகார வல்லமைகளை உபயோகப்படுத்துறாங்க. நல்ல அறிவு இருக்கிறவங்க, இந்த அறிவு எனக்கு நிறைய இருக்கு, அதனால இப்படிதான் செய்யணும், ஏதோ ஒரு விதமான அந்த ஒரு வல்லமைய அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களுக்கு, அவங்க நினைக்கிற காரியங்களுக்கு அந்த வல்லமை என்ன பண்றாங்க, உபயோகப்படுத்துறாங்க. இந்த வல்லமைகளை உபயோகப்படுத்தும் போது ஒரு அதிகார வல்லமை, செல்வாக்கின் வல்லமை, அதுக்கப்புறம் வந்து இந்த பண பலம், செல்வத்தினுடைய வல்லமை உபயோகப்படுத்தும் போது
அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நன்மையான காரியங்களுக்கு அப்படி போனாலும் அந்தோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, வலி கொடுக்குமா, வேதனைகள் கொடுக்குமா, இல்ல அவங்க என்ன காரியத்துக்காக அவங்க போறாங்களோ எதிர்ப்பு தெரிஞ்சு இன்னும் கோபத்தை மூண்டுமா, இந்த மாதிரியான வல்லமைகள் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல மிகவும் என்ன சொல்றது, ரொம்ப குறைவா இட போடுற ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமைன்னா அன்பின் வல்லமை அப்படின்றாங்க. அன்புக்கு உரிய அந்த ஒரு வல்லமையானது அது சொல்ல முடியாததாக இருக்குது. அதோடைய வல்லமை வந்து பார்க்கும்போது என்ன காரியத்தை அது செய்யணும்னு நினைக்குதோ அந்த அன்பினுடைய வல்லமை என்ன பண்ணுமா, செய்து முடிக்குமா. ரொம்ப பெரிய ஆடம்பரத்துல இல்ல, ஒரு பெரிய சத்தத்தோட அதிகாரத்துல இல்ல, மிகவும் மெதுவாக, மிகவும் அமைதியாக, அதே சமயம் மிகவும் வல்லமையாக காரியத்தை செய்து முடிக்கும். அதுதான் ஒரு அன்பின் வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்ட இந்த ஒரு அன்பின் வல்லமை இந்த உலகத்துல என்ன ஆகுது, பல இடங்கள்ல பல விதமாக இந்த அன்பு என்ன பண்ணப்படுது, இதுதான் அன்பு, உண்மையான அன்பு, இவங்க தாயோட அன்பு இது, கணவன் மனைவி அன்பு, ஒவ்வொரு விதமாக பறைசாற்றப்படுது. இந்த அன்பு, இதுதான் அன்பு, இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் சூழோ. ஆனா உண்மையான அன்பு இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் உண்மையான அன்பு எங்கேருந்து வருதான், பரலோகத்துல இருந்து வருது. அது தேவன் இடத்துல வருது. கிறிஸ்து எங்க இருக்காங்களோ அந்த அன்பு வந்து என்ன பண்ணுதான், இந்த அன்பு இருக்குது. அப்படி கிறிஸ்து தான் அந்த லவ் இஸ் ஆஃப் காட் நம்ம பார்க்கிறோம். காட் இஸ் லவ்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தேவனிடத்தில் வர அந்த அன்பு தான் இந்த காரியங்களை என்ன பண்ணுமா, செய்ய முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பு அம்மையார் சொல்றாங்க, என்ன செய்யும்னா நன்மை தான் செய்யும். வேற என்ன செய்யும், நன்மை தான் செய்யும். வேற என்ன செய்யும், நன்மை தான் செய்யும். என்ன பண்ணாலும் அந்த அன்பு கிட்ட இருந்து அன்பு நன்மையை தவிர வேற எதுவும் நம்ம பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அன்பு அந்த பரலோகத்தின் அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்பேற்பட்ட அன்பு மனுஷனால வெளிப்படுத்த முடியுமா, என்னால அந்த அன்பை நான் கொடுக்க முடியுமா, முடியாது. என்னதான் ஒரு தாய் ஒரு மகளை நேசிச்சாலும் அதுலயும் ஒரு குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். முழுமையான அன்பு கிடையாது. ஆனா தேவன்கிட்ட இருக்கிற அன்பு அது முழுமையானது அன்பு, பரிசுத்தமானது, ரொம்ப பியூரான அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அன்பு சுயநலமான என்னால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது பரலோகத்துல இருந்து வரக்கூடிய அந்த காரியமா இருக்குது. அதுக்காக வாஞ்சிக்கணுமா, அதுக்காக அதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி அதை வளர்க்கறதுக்கு, அதை விதை போட்டு வளர்க்கறதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோடைய பலன் வந்து நித்தியத்துக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு அதை வளர்த்து நாமளும் ருசி பார்த்து மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், உதவியாக இருக்கணும். ஆமாம். இப்பொழுதும் ஓய்நாள் பள்ளி பாடத்தை சகோதரர் அபிஜித் அவர்கள் நமக்கு நடத்தி வருவாங்க.